எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நேற்றைய செய்தி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீண்ட நாட்களாக நம்முடைய அண்ணன், அருமை அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த கூடி வாழ்கின்ற நன்மை இப்போது கிடைக்கப்பட்டது என்று நம்புகின்றேன். அடிக்கடி டிடிவி அண்ணா சொல்றதே அதுதான், எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் இவர்களை எல்லாம் அடக்க முடியும், ஆட்சியை மாற்ற முடியும் என்று சொன்னார்கள். அதுபோன்று ஓபிஎஸ் அண்ணனும் அடிக்கடி அதை சொல்வார். அந்த நிலை தமிழகத்திலே கூடி வந்திருக்கிறது என்பதோ மகிழ்ச்சியோடு இந்த நல்ல நாளிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எவ்வளவு நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எவ்வளவு சிரமத்திலே இந்த ஆட்சியிலே பிதுங்கி கிடைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பாக சம்பவத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மீடியா தொகுப்பாளர் வீட்டை அடித்து நொறுக்கி கேவலமான செயல்களை எல்லாம் செய்தவர்களை இதுவரைக்கும் இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சவுக்கு சங்கர் வீட்டிலே என்னெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது காவல்துறை. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மளை எல்லாம் அடக்க வேண்டும், தேர்தல் நேரத்திலே சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும், அவர்களுடைய வாக்குகளை மட்டும் நாம் பெற வேண்டும், கிறிஸ்தவர் மக்களிடத்திலே பாதிரியார் மக்களிடத்திலே விஷத்தை தூவி அவர்களிடத்திலும் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்வார்களே தவிர 4 ஆண்டு ஆட்சியிலே எதையாவது செய்திருக்கின்றார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் சிந்தனைக்கு நான் அதை செலுத்துகின்றேன். இஸ்லாம் சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது செய்திருக்கின்றார்களா? நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அருமையான ஒரு தெளிவற்ற ஒரு சட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள், உங்களுக்கு தெரியும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களால் சிறுபான்மை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தலாக் சட்டத்தை எப்படி எதிர்த்து இருவர்களையும் ஒருவராக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு இஸ்லாம் சகோதரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை விட உங்களுக்கு என்ன நன்மை வேண்டும்? என்ற செய்யவில்லை. எதற்காக பிரதமரை எதிர்க்கின்றீர்கள் என்று காரணத்தை யாராலும் சொல்ல முடியாது. நாங்கள் எதிர்க்கின்றோம், இந்துத்துவா கொள்கையை எதிர்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது 1999 வாஜ்பாயோடு இணக்கமாக பிஜேபியில் இணக்கமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மந்திரிகள் எல்லாம் மந்திரி சபை அமைத்தார்களே, அன்றைக்கு இந்துத்துவா கொள்கை உங்களுக்கு தெரியவில்லையா என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கேட்கின்றோம். அப்பொழுது உறவு, இப்பொழுது வேண்டாம் சொல்ல முடியாது. நாளை எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூட திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து கொள்ள கூட துடிப்பார்கள். அந்த நிலைதான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் கூட நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இவர்கள் சேரக்கூடாது என்று கனவு கண்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நேற்றைய தினம் சவுக்கடி கொடுத்து எல்லாரும் இணைந்து விட்டார்களே என்று இன்றைக்கு பொறுமைக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இதைத்தான் அண்ணன் டிடிவி அவர்கள் அடிக்கடி சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விட்டு சென்ற பணியை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அளித்தோம் என்று சொன்னால்தான் சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அந்த நிலை இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றது, ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் 26 சந்திக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் எல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் எவ்வளவு கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாம் சகோதரர்களுக்கும் நன்மை செய்கிறார் என்று சொல்லி பட்டியலிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் டிடிவி அவர்கள் சொன்னார்கள். இதையெல்லாம் கருத்தில் மையமாக கொண்டு வருகிற காலத்திலே நாம் இணை விரியாமல்
ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களாக இந்த இஃப்தார் நோம்பிலே அனைவரும் சபதம் எடுத்து வருகிற ஆட்சி இருக்கின்ற ஆட்சியை அகற்றிவிட்டு நாம் எல்லாம் அண்ணன் தம்பியாக சகோதர சகோதரியராக ஒற்றுமையோடு பணி செய்து அது தாமரையாக இருந்தாலும் சரி இரட்டலையாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரு அணி ஒரு தாய் பெற்றெடுத்த மக்கள் என்பதை மட்டும் மனதிலே புரிந்து தெளிவோடு நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சி பீடத்திலே அமர்ந்து நாம் இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பாக கேட்டு இந்த ரம்ஜான் நல்லாளில் அல்லாஹ் நம்முடைய நோன்பை தொழுகை தர்மங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹ் அருள் அனைவரையும் வாழ்வில் சிறப்பாக செயல்படட்டும். ரம்ஜான் முபாரக். இஸ்லாம். நன்றி, வணக்கம்.